மகாராஷ்டிர சட்டமன்றத்தில் அறுதி பெரும்பான்மை என்ற பாஜகவின் லட்சியம் அதன் கூட்டணி கட்சிகளை தங்கள் இடத்தை தக்க வைக்க போராடும் நிலைக்கு தள்ளியுள்ளது. 2029 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தற்போதைய மகாயுதி கூட்டணியாகவே தேர்தலை சந்திப்போம் என மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். ஆனால் தற்போதே அக்கூட்டணியில் அதிருப்தி குரல்கள் எழுந்துள்ளன. சட்டமன்ற மேலவை தேர்தலில் அதிக பங்கீடு கோரி சிவசேனா தலைவர் ஏக்நாத் ஷிண்டே மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தார். ஆனால் சட்ட மேலவை இடங்கள் குறித்த பேச்சு மாநில அளவிலேயே நடைபெறும் என தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்தார். நவி மும்பையில் சத்ரபதி சிவாஜி சிலை திறப்பு விழாவுக்கு ஏக்நாத் ஷிண்டே அழைக்கப்படாததும் சர்ச்சையானது. மத்தியில் பாஜக தலைமையிலான ஆட்சிக்கு ஏக்நாத் ஷிண்டே சிவசேனாவின் 7 எம்பிக்கள் முக்கியமானவர்களாக இருந்தனர். ஆனால் திரிணாமுல் காங்கிரசின் அதிருப்தி எம்பிக்கள் பாஜக தலைமையிலான அரசை ஆதரிக்க முன்வந்துள்ளதால் சிவசேனாவுக்கான முக்கியத்துவம் குறைந்துள்ளதாக கருதப்படுகிறது. இதுகுறித்து பேசியுள்ள சிவசேனா அமைச்சர் ஒருவர், தாங்கள் தொடர்ந்து முக்கியத்துவம் வாய்ந்த சக்தியாக இருக்க போராட வேண்டும் எனவும், இல்லையில் பாஜக எங்களை விழுங்கிவிடும் என்றும் கூறினார். அதேபோல் சுனேத்ரா பவாரின் தேசியவாத காங்கிரசும் தற்போதைய சூழலில் பாஜகவை பகைத்துக் கொள்ள விரும்பவில்லை என தெரிகிறது. எனவே இரு கட்சிகளுக்கும் எவ்வளவு அரசியல் முக்கியத்துவம் தர வேண்டும் என பாஜகவே தீர்மானிக்கும் என தெரிகிறது. அவ்வாறு பாஜக செயல்பட முனையும் பட்சத்தில் கூட்டணியில் மோதல் வெடிக்கலாம் என கருதப்படுகிறது.